வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பின்லாந்துல 2025 வெளியான சிசு 2ன்ற படத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜெர்மன் படைய பறக்க விட்ட நம்ம ஹீரோ டுமிலா, செகண்ட் பார்ட்ல ரஷ்யாவோட ரெட் ஆர்மிய செதற விட்டுருக்காரு. மனுஷன் வயசானாலும் வீரமும் வேகமும் கோபமும் குறையாதுன்னு இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காப்ல. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர விறுவிறுப்புக்கு பஞ்சமே வைக்காம வேகம் வேகம் வேகம்னு படம் வேகம் எடுத்து போகுது. இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுமே ரஷ்யா பின்லாந்துல இருக்க பெரும்பாலான நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அதனால சுமார் 5 லட்சம் பேர் தங்களோட வீடுகளையும் சொத்துக்களையும் இழந்து இடம்பெயர வேண்டியிருக்கு. அதுல நம்ம ஹீரோ தன்னோட வீட்டை மட்டும் இல்லாம தன்னோட மனைவியையும் 2 மகனையும் பலி கொடுத்துறாரு. ரஷ்யால இருக்க அவரோட வீட்டையும் தன்னோட குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்குறதையும் ரத்த சரிதமா சொல்லியிருக்க படம் தான் சிசு 2. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் ஐகானையும் தட்டி விட்டுவாங்க. படத்துக்குள்ள போலாம். வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை. படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே பின்லாந்து ரஷ்யா பார்டர் செக் போஸ்ட்ல வந்து நிக்கிற ஒரு ட்ரக்கை காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம படத்தோட ஹீரோவும் அவரோட செல்ல பிராணியுமான டாமியும் இருக்காங்க. செக் போஸ்ட்ல இருந்த 2 போலீஸும் ஹீரோவோட பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு ரஷ்யாவுக்குள்ள போக அவரை அனுமதிச்சதும் தன்னோட மனைவியும் 2 மகன்களும் வாழ்ந்த வீட்டை நோக்கி போறாரு. பாவம், மனுஷனோட முகத்துல அப்படி ஒரு சோகம், ஒரு ஏக்கம். ஒரு வழியா அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. டாமி உடனே ட்ரக்கை விட்டு வேகமா இறங்கி அதோட சின்ன வீட்டுக்குள்ள போய் சந்தோஷப்படுது. ஹீரோவும் அவரோட மர வீட்டுக்குள்ள உள்ள போய் பாக்குறாரு. வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் அப்படியே வச்ச மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்குது. அவரோட மகன் மரக்கட்டையில செதுக்கி வச்ச நம்பரை பார்த்துட்டு உடஞ்சு போய் அழுது நானும் ஒரு சராசரி தகப்பன் தான்னு நமக்கு காட்டுறாப்ல. குடும்பத்தை விட்டுட்டோமாடான்னு கடுப்பாகிறாப்ல. அப்படியே அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்து மனுஷன் கலங்கி போய் நிக்கும் போது அதே நேரம் இன்னொரு பக்கம் சைபீரியால இருக்க சிறைச்சாலையை காட்டுறாங்க. அவதார் படத்துல வேற்று கிரகவாசிகளை அடிச்சு அலற விட்ட ஸ்டீபன் தான் இந்த படத்துல முக்கிய வில்லனா நடிச்சிருக்காரு. ரெட் ஆர்மியோட படைத்தளபதியா இருந்த வில்லன் பின்லாந்து மக்களை ரஷ்யாவோட புதிய எல்லையில இருந்து வரட்டணும்னு பல பேரை கொன்னு குமிச்சிருக்கான். அதுல ஹீரோவோட மனைவியையும் 2 மகனையும் மம்பட்டியை வச்சு சின்ன சின்ன துண்டா வெட்டி கொலை பண்ணிருக்கான். அந்த கொடுமையை தாங்க முடியாம தான் இவனை இப்ப ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. மலையில நனைஞ்சிட்டு சைக்கோ மாதிரி உட்காந்துட்டு இருக்கவன்ட்ட அந்த சிறையோட ஜெயிலர் வந்து பாக்குறான். நீ கொடூரமா வெட்டி கொண்ட அந்த சின்ன பசங்களோட அப்பா 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ள என்ட்ராயிருக்கான். உள்ள வந்தவன் ரெட் ஆர்மியை சேர்ந்த 300 பேரை வேற கொலை பண்ணிருக்கான். நீ ஆரம்பிச்சு வச்சத நீதான் முடிக்கணும். நீ மட்டும் அவனை கொன்னுட்டா உனக்கு விடுதலையும் கிடைக்கும், கை நிறைய பணமும் கிடைக்கும்னு வில்லன் டிராகனுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறான் ஜெயிலரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் வீட்டுல இருந்த பெரிய மரக்கட்டைகள் எல்லாம் பிரிச்சு எடுத்து நம்பரை போட்டு டிப்பர்ல லோடு ஏத்திட்டு இருக்காரு. அப்ப டாமி என்னோட வீடும் வேணும் ஆண்டவரேன்னு ஹீரோவை பார்க்கவும் அதோட வீட்டையும் பிரிச்சு லாரியில ஏத்திட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஏத்திட்டு தேவையில்லாத பொருளையும் பழைய நினைவுகளையும் அங்கேயே தீய வச்சு எரிச்சிட்டு டாமியை கூட்டிட்டு பின்லாந்த நோக்கி கிளம்புறாரு. பின்லாந்துக்கு போக இன்னும் 120 கிலோமீட்டர் இருக்கும்போது ரஷ்யா ஆர்மி ஜீப் ஒண்ணு ஹீரோ வந்த ட்ரக்கை மறிச்சு நிப்பாட்டிட்டு அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்றாங்க. அப்ப பின்னால இன்னொரு ஜீப் ஒண்ணு வந்து நிக்கிறத ஹீரோ கண்ணாடி வெளியே பாக்குறாரு. அதுல வந்தது வில்லன் டிராகன் தான். ஹீரோவோட பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு அவர் தான் கன்ஃபார்ம் பண்றான். ஹீரோவை கொல்ல சொல்லி அவனோட ஆளை ட்ரக் நோக்கி அனுப்புறான் வில்லன். அவனும் ஹீரோவை நக்கலா முறைச்சிட்டு ஹீரோக்கு முன்னாடி நிக்கிற வண்டி கிட்ட வந்து அங்க நிக்கிற சோல்ஜர்கிட்ட பேசிட்டு ஒரு பெட்ரோல் குண்டுல நெருப்ப பத்த வச்சுட்டு ஹீரோவோட வண்டிக்கு முன்னால வரான். ட்ரக்குக்கு பின்னால ஒரு சோல்ஜரு கத்தி எடுத்துட்டு ட்ரக்கோட டயரை பஞ்சர் ஆக்க வர்றத ஹீரோ மிரர்ல பார்த்துட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. பெட்ரோல் குண்டை வச்சிருந்தவன் ட்ரக்கோட கதவு பக்கத்துல வந்ததும் டோரை ஓபன் பண்ணி பெட்ரோல் குண்டை தட்டி விட்டு அவை மேலேயே வெடிச்சு எரிய வச்சிடறாரு. அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு டயரை பஞ்சர் பண்ண வந்தவன் கால் மேலேயே ஏத்திட்டு உடனே ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ட்ரக்கை மூவ் பண்ணவும் அவன் அப்படியே பறந்து போய் வில்லனோட கார் கண்ணாடியிலேயே சொருவலை போட்டுறான். அதை பார்த்துட்டு முன்னாடி இருந்த சோல்ஜரு ஹீரோவோட வண்டியை சுட ஆரம்பிக்கவும் அவனை துப்பாக்கியோட பிடிச்சி தூக்கி உள்ளவாடி மாப்பிள்ளைன்னு இழுத்து போட்டுறாரு. அப்படியே முன்னால இருந்த ஜீப்பை நொறுக்கி தள்ளிட்டு லாரிய வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. ஹீரோவோட வண்டியை விரட்டிட்டு ஒரு பெரிய ஆர்மி ட்ரக்கும் அதுக்கு பின்னாடி வில்லன் டிராகனும் போறாங்க. வண்டிக்குள்ள இழுத்து போட்டிருந்த ரஷ்யா மாப்பிள்ளைக்கு வாயிலேயே ஒரு குத்த போட்டு அவனோட துப்பாக்கி மகசின்ல தோட்டாவை லோட் பண்ண சொல்றாரு ஹீரோ. அவனும் பயந்துட்டே தோட்டாவை லோட் பண்ணி கொடுக்குறான். போயிட்டே இருந்த ஹீரோ ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிடுறாரு.
அதனால பின்னாடியே போன ஆர்மி ட்ரக்கும் வில்லனும் கொஞ்சம் பின்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு ஏன் வண்டியை நிப்பாட்டினான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட வண்டியில இருந்த சோல்ஜரு திடீர்னு இறங்கி ஓடவும் ஹீரோ தான் ஓடுறாருன்னு ஆர்மி ட்ரக்ல இருந்தவங்க அவனை சுட்டு கொன்னுறாங்க. அத பின்னாடி இருந்த ஜீப்ல இருந்து வில்லன் பார்த்துட்டே இருக்கான். அப்ப ஆர்மி ட்ரக்குக்கு வெளியே நின்ற 2 சோல்ஜர் மேல ஒரே குண்டு பாஞ்சு முடிச்சு விட்டுருது. இன்னொரு பக்கம் இருந்த சோல்ஜர் மேலையும் தோட்டா பாஞ்சு அவனையும் படுக்க போட்டுருது. ஆர்மி ட்ரக்ல இருந்த 3 பேரையும் முடிச்சு விட்டுட்டு ஹீரோ அப்படியே கெத்தா துப்பாக்கியோட வில்லன் முன்னாடி என்ட்ரியே போடுறாரு. அப்படியே வில்லனோட வண்டியை பார்த்து குறி வச்சு டயரை சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டு டிரைவருக்கு மண்டையில ஒரு பஞ்சரை போட்டு விட்டுறாரு. அப்படியே வில்லனை சுடாம ஒரு முறப்ப மட்டும் போட்டுட்டு அவரோட ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவை போக விட்டுட்டு பஞ்சரான டயரை பொறுமையா வில்லன் மாத்திட்டு இருக்கும்போது கொம்புத்தன் எடுக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு 4 பைக் ரைடரு சீறிட்டு வில்லன்ட்ட வர முன்னால போயிட்டு இருக்கான். போய் பிடிங்கிறான்னு சிக்னலை போடுறான் டிராகனு. முன்னாடி மரக்கட்டையில் ஏத்திட்டு போன ஹீரோ இனி நேரு பாதை சரிப்பட்ட வராது விருதா வண்டியன்னு குறுக்கு பாதையில லாரியை வேற பக்கமா திருப்பிட்டு போக பின்னாடியே பைக் ரைடரும் வில்லனும் விரட்டிட்டு வந்துடுறானுங்க. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்த பைக் ரைடரோட மண்டையிலே சுட அவன் இரும்பு ஹெல்மெட் போட்டிருக்கவன் குண்டு ஹெல்மெட்ல பட்டு அங்கிட்டு தெரிச்சு போய் விழுந்துருது. என்னத்த மண்டையில மாட்டிட்டு வந்திருக்கான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பைக் ரைடு துப்பாக்கி எடுத்து ஹீரோவோட கண்ணத்திலே சுட்டு லாரிய டேக் டைவர்சன் பாதையை மாத்தி விட்டுறான். லாரியும் பள்ளம் மேடுன்னு பாஞ்சிட்டு போக ஹீரோ ஒரு வழியை சமாளிச்சு லாரிய கண்ட்ரோல் கொண்டு வந்துறாரு. அப்ப பைக் ரைடர் ஒருத்தன் நான் ஆர்மியில சேர்றதுக்கு முன்னால சர்க்கஸ்ல வேலை பார்த்தவன்டான்னு பைக்கை விட்டுட்டு லாரி மேல தாவலை போட்டுறான். அவன் அப்படியே மேல வந்து ஹீரோவோட தலையில சுட பார்க்க ஹீரோ அட்டென்ஷன் ஆகி புல்லட்ல இருந்து தப்பிச்சிடறாரு. அண்ணே கைய பிடிக்காமதே மேல வருவீங்களோன்னு ஹீரோ ஒரு பிரேக்க போடவும் லாரியில இருந்து கீழே விழுந்துடுறான். பின்னாடி பைக்ல வந்த டீம் அவனுக்கு லிப்ட் கொடுக்காம சர்ன்னு போக அவங்களுக்கு பின்னாடி கண்ணாடி போடாம ஜீப்பை ஓட்டிட்டு வந்த வில்லன் அவனை நசுக்கி தெறிக்க வச்சிடுறான். முன்னாடி லாரிய வெறித்தனமா ஓட்டிட்டு போன ஹீரோ ரோட்ல நின்ற ஒரு வண்டியை இடிச்சு தள்ளி இன்னொரு பைக் ரைடரையும் முடிச்சு விட்டுறாப்ல. இப்ப மீதம் இருக்க 2 பைக் ரைடர்ல ஒருத்தன் லாரிக்கு தாவி மேல போய் வண்டியை ஓட்டிட்டு இருந்த ஹீரோவை மிதிச்சு கதவுக்கு வெளியே தொங்க வச்சிடுறான். அப்ப பக்கத்துல வந்த பைக் ரைடர் ஹீரோவை சுட பார்க்க ஹீரோ லாரிக்குள்ள இருந்த ரைடர்கிட்ட இருந்து ஒரு கிரைனைட் எடுத்து பைக்கோட வீலிலேயே சொருவி பறக்க விட்டு அவன் கதையும் முடிச்சு விட்டுறாப்ல. அதோட லாரிக்கு வெளியே தொங்கிட்டு இருந்த டோப் போடுற இரும்பு வயர் கொக்கிய உள்ள இருந்தவன் கழுத்திலேயே சுத்தி விட்டு லாரிக்கு வெளியே அவனை தூக்கி போட்டுட்டு தலைவன் தாவி வண்டிக்குள்ள ஏறிடுறாரு. கம்பியில மாட்டி தொங்கிட்டு வந்தவன கம்பியை ரோல் பண்ணி மேல இழுக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. அப்படியே அந்த கம்பி இறுக்கி தலை மட்டும் ஹெல்மெட்டோட தனியா கலண்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்து கடுப்பானவில்லை இருடாந்தா வரேன்னு ஒரு பெட்ரோல் குண்டு எடுத்து ஹீரோவோட மரக்கட்டை மேல எரிஞ்சு தீப்பிடிக்க வச்சிடுறான். அவரோட வீடை எரிக்கவன் இப்ப ஹீரோ கடுப்பாகி லாரி முன்னால தலை இல்லாம இருந்த பாடியில இருந்த 2 கிரைனேட் ஆக்டிவேட் பண்ணி வில்ல வந்த கார் மேலேயே தூக்கி போட்டுறாரு. வில்ல கீழே குதிச்சு தப்பிச்சிடுறான். காரு வெட்டிச்சு செதறிடுது. ஹீரோ ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு மரக்கட்டை மேல பிடிச்ச நெருப்பெல்லாம் அணைச்சிடறாரு. அப்படியே வண்டி மேல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும் போது என்னடா கண்ணை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா பைக் ரைடர் அவரை சுட்ட குண்டு கண்ணத்துல ஓட்டைய போட்டு வாய்க்குள்ள சிக்கி இருக்கு. அதை அப்படியே வெளியே எடுத்து தூக்கி போடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து வில்லை அனுப்பி விட்ட 2 போர் விமானம் நம்ம ஹீரோவை சுத்து போட ஆரம்பிக்குது. உடனே வேகமா ட்ரக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஹீரோ. பின்னாடியே 2 பிளைட்டும் அவரை சுட்டுட்டே விரட்டி வரவும் முன்னாடி இருந்த ஒரு வீட்டுக்குள்ள ட்ரக்கை விட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. நல்லா ஒளிஞ்ச போன அந்த வீட்டை சுட்டு சல்லடை ஆக்கி விட்டுறானுங்க. அப்படியே மறுபடியும் வளைஞ்சு வந்து அந்த வீட்டு மேலேயே முன்னாடி வந்த பிளைட்டு 2 குண்டை போட்டு சதற விட்டுருது. அந்த நேரம் கரெக்டா ட்ரக்கை எடுத்துட்டு ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. பின்னாடி வந்த இன்னொரு பிளைட்டு நெருப்புக்குள்ள புகுந்து வந்து ட்ரக்கை சுட்டு தகர்த்தவன் ஹீரோ ட்ரக்கை காட்டு பகுதிக்குள்ள விட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. 2 பிளைட்ல ஒருத்தி மட்டும் வித்த காட்டுறேன்னு பிளைட்டை சாச்சு போட்டு பறந்துட்டே ட்ரக் நோக்கி சுட்டுட்டே வர ஹீரோ ஒரு சடன் பிரேக்க போட்டு பைலட்டுக்கு ஒரு சாக்கு கொடுத்து ஒரு பிளைட்டு கதைய முடிச்சு விட்டுறாரு. அப்படியே இன்னொரு பிளைட் எங்கன்னு தேடி பார்த்துட்டு அவனை செத்துருக்கலாம்னு நினைச்சிட்டு அந்த உடைஞ்சு போன பிளைட்டு மேலேயே ட்ரக்கை விட்டு ஏத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டோட முடிவுக்கு வந்ததும் 2வது பிளைட்டு அங்க எதுவும் இருக்குதான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு பின்லாந்த நோக்கி கடற்கரையை ஒட்டி போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா கடற்கரையோட பள்ளத்தாக்குக்குள்ள பிளைட்டை மறைச்சு ஓட்டிட்டு வந்திருக்கான் அந்த பைலட்டு. ஹீரோ கடற்கரையை ஒட்டி வரவும் அப்படியே பிளைட்டை மேல கொண்டு போய் ஹீரோவோட ட்ரக்குக்கு முன்னால வந்து சுட ஆரம்பிக்கிறான். அப்ப குண்டு தீரவும் பிளைட்டே போனாலும் பரவாயில்ல ட்ரக்கை அழிக்காம விடக்கூடாதுன்னு பிளைட்டை ட்ரக்கை நோக்கி பறக்க விட்டுட்டு
கரெக்டா பைலட் எஜெக்ட் ஆயிடுறான். உடனே ஹீரோ மரக்கட்டை கட்டியிருந்த ஒரு பெல்ட்டை சுட்டு அத்து விட்டுட்டு பிரேக்க போடவும் ட்ரக்கு மேல இருந்த 4 மரக்கட்டை சரிஞ்சு முன்னாடி வர்றதுக்கும் பிளைட்டு ட்ரக்கு பக்கத்துல வரவும் சரியா இருக்கு. பிளைட்டு மரக்கட்டையில பட்டு அப்படியே ஒரு ஜம்பிங்க போட்டு பின்னாடி போய் விழுந்து சதறுது. பிளைட்ல இருந்து ஜம்பிங்க போட்ட அந்த பைலட்டு பாராசூட்ல ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு ரொம்ப சேஃபா ஹீரோவுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து லேண்ட் ஆகுறான். அவனை கண்டுக்காம சரிஞ்சு போன 4 மரக்கட்டையும் ட்ரக்ல ஏத்திட்டு இருக்கும்போது பைலட் சும்மா இருக்காம ஹீரோவை நோக்கி சுட்டு நீ வேணா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடவன் மனுஷன் காண்டாகி இந்த வரண்டான்னு அவனை நோக்கி போனா திடீர்னு அந்த பைலட் சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடான்னு ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா மொரட்டு பிளைட் ஒண்ணு இவங்களை நோக்கி வருது. அதை பார்த்துட்டு உடனே ட்ரக்குக்கு வேகமா ஓடி 3 மரக்கட்டையும் மேல ஏத்திட்டு ட்ரக் எடுத்துட்டு ஹீரோ வேகமா கிளம்புறாரு. அந்த பாராசூட் பைத்தியம் ஹீரோ தப்பிச்சு போறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மேல வந்துட்டு இருந்த பிளைட் கொத்து குண்டை போட ஆரம்பிச்சிருது. ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க வேற வழி இல்லாம கடலுக்குள்ள ட்ரக்கோட பாஞ்சிடறாரு. ட்ரக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா கதவை திறந்துட்டு டாமியும் ஹீரோவும் வெளியே வந்துடுறாங்க. ட்ரக்கு மரக்கட்டையோட கீழே மூழ்கவும் மரக்கட்டையோட மனசு இல்லாம ட்ரக்கு நோக்கி நீந்தி போய் மரக்கட்டையை கட்டி வச்சிருந்த கயிறை வெட்டி விட்டுறாரு ஹீரோ. மரக்கட்டை எல்லாம் மிதந்து மேல போக ஆரம்பிக்குது. தலைவன் மூச்சு விட முடியாம 400வது தடவையா இந்த பரப்புல செத்து போயிடுறாரு. டாமி மட்டும் கடல் மேல தனியா சும்மிங்க போட்டுட்டு இருக்கு. அப்ப எனக்கு எண்டே இல்லடான்னு மரக்கட்டையை புடிச்சிட்டு மேல வர்றாப்புல ஹீரோ. இது நாய்க்கும் பழகி போச்சு, நமக்கும் பழகி போச்சு. கடலுக்கு மேல மிதந்துட்டு இருந்த மொத்த மரக்கட்டையும் ஒன்னா சேர்த்து கட்டி ஒரு தெப்பமா உருவாக்கி துடுப்ப போட்டு டாமியோட கரைக்கு வந்து சேராப்புல ஹீரோ. அந்த கடற்கரையில ஒரு பீரங்கி வண்டி ஒண்ணு யாருமே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருக்க மொத்த வெடியையும் எடுத்துக்கிட்டு ரஷ்யா பார்டரை கடக்க தயாராகிறாரு ஹீரோ. இங்க பார்டர்ல வில்லன் ஹீரோ வரவ நோக்கி காத்துட்டு இருக்கான். பார்த்தா தலைவன் பீரங்கி வண்டிய லோடு வண்டியாக்கி மொத்த மரக்கட்டையும் பீரங்கி மேல கட்டிக்கிட்டு புகைய கிளப்பிட்டு எல்லை நோக்கி வந்துட்டு இருக்காப்ல. வில்லன் பைனாகுலரை வச்சு ஹீரோ தான் வராரான்னு கன்ஃபார்ம் பண்றான். அப்ப பீரங்கி வண்டிக்குள்ள ஒரு திரிய பத்த வச்சுட்டு வில்லனை நோக்கி வேகமா வண்டியை ஓட்டிட்டு வரவும் என்னடா பண்றான்னு வில்லன் மிரண்டு போய் பீரங்கி வண்டியை பார்த்துட்டு இருக்கான். தலைவன் பீரங்கிக்கு பின்னால மொத்த வெடியையும் கட்டி வச்சு அந்த திரிய தான் பத்த வச்சிருக்காப்ல. அது வெடிக்கவும் பீரங்கி அந்தர் பெல்ட்டி அடிச்சு செக் போஸ்ட் கேட்டையை தாண்டி இந்த பக்கம் வந்து விழுகுது. பீரங்கி வண்டியோட வீல் செயின் வந்து வண்டி அங்கேயே நின்றுது. பீரங்கி வண்டிக்குள்ள ஒரு கத்தியோட கைப்பிடி கட்டைய கடிச்சு துப்பிட்டு அந்த கத்திய ஒளிச்சு வச்சுட்டு வண்டியை விட்டுட்டு வெளியில வராரு ஹீரோ. டாமி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. வெளியே வந்த ஹீரோவை வில்லன் சுட்டு கொல்ல போகும்போது அங்க திடீர்னு கார்ல வந்த ரஷ்யாவோட பெரிய அதிகாரிகள் எல்லாம் ஹீரோ எங்களுக்கு உயிரோட வேணும்னு சொல்லவும் சரின்னு ஹீரோ கொல்லாம விட்டுட்டு ஒரு மிதியை போட்டு மயக்க போட வச்சிடுறான் வில்லன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோவை டவுசரோட கட்டி தொங்க விட்டு இரும்பு கம்பிய நெருப்பாக்கி அதை வச்சு அடிச்சு முதுகு ஃபுல்லா கோடை வரைஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தன். அப்ப அங்க வந்தவில்ல நீ டிராயிங் பண்ணது போதும்னு அடிச்சவனை போக சொல்லிட்டு ஹீரோட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் 1000 பேத்துக்கு மேல கொண்டிருக்கேன். அதுல ஓ மகனத்தான் ரொம்ப கொடூரமா மண்வெட்டிய வச்சு சின்ன சின்ன துண்டா வெட்டி கொண்டேன்னு சொல்லி ஹீரோவோட உச்சபட்ச கோபத்தை தூண்டி விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் வில்ல. அவன் போனதும் ஹீரோவை கட்டி தொங்க விட்டு இருந்த வளையத்தை மனுஷன் தலைகீழா தொங்கி இழுத்தே அத்துறாப்புல. அப்பதான் தெரியுது அது ஒரு ட்ரெயின். அந்த பெட்டிக்கு வெளியே காவ காத்துக்கிட்டு இருந்த 2 சோல்ஜரு சின்ன டோர் வழியா ஹீரோ கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. 2 பேர்ல யாரு உள்ள போய் பாக்குறதுன்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது உள்ள ஹீரோ கைப்பிடி இல்லாம ஒளிச்சு வச்சிருந்த கத்திய தொடையில இருந்து உருவி எடுக்கிறாப்புல. யோ கத்திய வைக்கிற இடமாயா இதுன்னு இருக்கு நமக்கு. உள்ள போய் பார்க்க சின்ன வயசு காடு பயப்படவும் மொட்டை போட்ட காடு நான் போய் பாக்குறேன்னு கதவை திறந்துட்டு உள்ள போகவும் அவனை உள்ள வச்சு பூட்டிடுறான் இந்த சின்ன வயசு காடு. உள்ள போன மொட்டை துப்பாக்கி எடுத்துட்டு படுத்திருக்க ஹீரோ பக்கத்துல போக ஹீரோ கத்திய வச்சுட்டு ரெடியா இருக்காரு. உள்ள கத்துற சத்தம் கேட்கவும் வெளியில நின்ற அந்த காடு கதவு பக்கமா வச்சு என்ன சத்தம்னு கேக்குறான். அப்ப கதவை உள்ள இருந்து தட்டுற சத்தம் கேட்கவும் கதவுல இருந்த சின்ன ஓட்ட வெளிய பாக்குறான். உள்ள இருந்து மொட்டை கதவை திறன்னு மண்டையாட்டவும் வெளியில நின்றவன் கதவை திறந்தா மொட்டைய 2ஆ பிச்சு கையில வச்சிருக்க ஹீரோவை பார்த்துட்டு ஆடா போடான்னு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுறான் அந்த காடு. ட்ரெயின்ல தண்ணி வரலன்னு மொட்டையோட ரத்தத்திலேயே குளியல போட்டுட்டு வெறி கொண்டு வேட்டை கிளம்புது இந்த சிங்கம். அதே ட்ரெயின்ல இன்ஜினுக்கு பக்கத்துல இருக்க பெட்டியில வில்லனும் ரஷ்யாவோட ராணுவ தளபதிகளும்
பார்ட்டி மோட்ல இருக்கானுங்க. அப்ப வில்லன் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன்னு சொல்ல, அட என்னப்பா அவசரம், முதல்ல சரக்க போடு, பார்ட்டியை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை நல்லா காண்டாக்கிட்டு ஆக மொத்தம் 20 சேர்ஸ்னு சரக்க போறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ துப்பாக்கி நான் வேணாம்னு தன்னோட பழைய ஆயுதமான கோடாரியை தூக்கிட்டு அடுத்த பெட்டிக்கு போறாப்ல. அங்க ஹீரோவோட மரக்கட்டையை எல்லாம் லோடு பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த டீமு. கொஞ்ச நேரம் இங்கே இருங்க வந்துடுறேன்னு மரக்கட்டையிட்ட சொல்லிட்டு அடுத்த பெட்டிக்கு மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள போறாரு. அங்க 2 அடுக்கு பெட்ல ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சத்தம் இல்லாம மெதுவா அடுத்த பெட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் சுச்சு போகணும்னு எந்திரிச்சு வர தலைவன் வேகமா அடுத்த பெட்டிக்குள்ள வந்துடுறாரு. அங்கேயும் நிறைய சோல்ஜர் தூங்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் இன்னொரு கதவு பக்கம் சுச்சு போயிட்டு உள்ள வர ஹீரோ இந்த பக்கம் இருந்து கோடாரி அவன் வாய் மேலேயே எரிஞ்சு கத்த விடாம கதம் பண்ணி விட்டுறாப்ல. அப்ப இவர் பக்கத்துல மேல் படுக்கையில இருந்தவன் முழிச்சு ஹீரோவை பார்க்க அவனை பெட்டோட சாட்சி வச்சு சாகுற வர சதக்கு சதக்குன்னு குத்தி நிரந்தரமா தூங்க போட்டுறாப்ல. சத்தமே இல்லாம 2 பேரை முடிச்சுட்டு அடுத்து எவன்டா முழிக்கிறீங்கன்னு மெதுவா கத்திய வச்சுட்டு முன்னால போக அங்க மேல தூங்கிட்டு இருந்த குடிகார ஜென்டில்மேன் ஒருத்தன் கை தவறி சரக்கு பாட்டில போட்டு உடைச்சிடுறான். வேற வழி இல்லாம தலைவன் உடைஞ்ச கண்ணாடி மேல வெறுங்காலோட நடக்க அப்ப மேல செத்து கிடந்தவனோட ரத்தம் பட்டு கீழே தூங்கிட்டு இருந்தவன் முழிக்கிறத பார்த்துட்டு வேகமா ஒரு பெட்டுக்கு கீழே தரையில போய் ஒளிகிறாரு. அங்க உடைஞ்ச பாட்டிலோட பெரிய பீஸ் ஒண்ணு நல்லா உள்ள வந்து ஒளிஞ்சுக்க தலைவான்னு அவரோட முதுகுலயே பாஞ்சிருது. ஆத்தாடின்னு மனுஷன் குப்புறப்படுக்க ட்ரை பண்ணா கை விரல்ல எலி இடிக்கு ஒண்ணு மட்டார்னு அடிய போட்டு விட்டுருது. மனுஷன் கஷ்டப்பட்டு அதுல இருந்து விரல எடுத்துட்டு முதுகுல குத்தி இருக்க ஒரு கண்ணாடி துண்டை புடுங்கி எடுக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து மேல செத்து கிடந்த பாடி கீழே இருக்க மேல விழவும் எல்லாரும் முழிச்சுறாங்க. உடனே கோடாரிய கவுன மாதிரியே செத்தவிட்டு இருந்து அதை புடுங்கி எடுத்துட்டு அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்து கோடாரிய வச்சு அந்த டோரை லாக் பண்ணி விட்டுறாரு. சரி அடுத்த பெட்டிக்கு போலான்னு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாரும் முழிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இனி இது சரிப்பட்டு வராதுன்னு ட்ரெயினுக்கு மேல ஏறி வில்லனை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மிரட்டலாம் மனுஷன் மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது மேல நீட்டிட்டு இருந்த பைப் ஒண்ணு ஹீரோவை அடிச்சு சோல்ஜர் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்த பெட்டிக்குள்ள தூக்கி போட்டுருது. உடனே அங்கிருந்த சோல்ஜர்ல ஒருத்தன் ஹீரோவை சுட அவரை உள்ள தள்ளி விட்ட இரும்பு பைப்பை அந்த துப்பாக்கி முனையில வைக்கவும் தோட்டா இன்னொரு சோல்ஜரோட மண்டையிலேயே பாஞ்சிருது. அங்க கடந்த துப்பாக்கி எடுத்து பக்கத்துல இருந்த 3 பேரையும் சுட்டு கொண்டுட்டு அந்த டெட் பாடிக்குள்ளேயே தலைவன் ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பெட்டியில இருந்த மொத்த சோல்ஜரும் குண்டு தீர்ற வர ஹீரோவை நோக்கி சுட மொத்த தோட்டாவையும் முட்டு கொடுத்து ஒரு குண்டு கூட ஹீரோ மேல படாத மாதிரி பண்ணிடுறானுங்க இந்த பரலோக பாய்ஸ். பெருசா முடிச்சிட்டோம்னு எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விட தலைவன் 2 துப்பாக்கியோட எந்திரிச்சு ஃப்ரீ ஃபயர்னு தோட்டாவை சதற விட தலைவன் பண்ற சம்பவத்துல அவங்களுக்குள்ளேயே சுட்டுட்டு வேகமா சாவுங்கடா இல்லனா இவன் நம்மளை வச்சு செய்வான்னு மொத்தமா சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறானுங்க. இங்க சுடுற துப்பாக்கி சத்தம் சரக்கே போடாத வில்லன் காதுக்கு மட்டும் கேட்கவும் பின்னாடி இருக்க பெட்டியை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் தலைவன் 2 மிஷின் கண்ணை தூக்கிட்டு அடுத்த பெட்டிக்குள்ள நுழைஞ்சு குண்டுகளை பறக்க விட்டு உள்ள இருக்கவங்கள செதைச்சு சின்னபண்ணமாக்குறாரு. அந்த பெட்டியில இருந்து தோட்டா ராக்கெட் மாதிரி பாஞ்சு வெளியே போறத வில்லன் அடுத்த பெட்டியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா விஷயம்னு சிம்பிளா மத்த பெட்டியோட கனெக்ட் பண்ணி இருக்க கொக்கியை கழட்டி விட்டுறான் வில்லன். ஹீரோ எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு அடுத்த பெட்டியை தேடி வந்தா வில்லன் டாட்டான்னு போயிட்டே இருக்கான். ஹீரோ கடுப்பாயி இப்ப என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ மார்கழி பனிக்கு முக்காட போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு யாருப்பா அதுன்னு துணியை விலக்கி பார்த்தா பெரிய ஏவுகணை ஒண்ணு நான் தான் பாஸ்னு ஊசி மூக்க வச்சுட்டு நிக்குது. இந்த பக்கம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க வில்லன் சரக்கு போட்டுட்டு இருந்த தளபதிகள்கிட்ட சிரிச்ச மாதிரியே வந்து பக்கத்துல இருந்த ஒருத்தனுக்கு கழுத்திலேயே அறுப்பு போட்டு விட்டுறான். அப்படியே துப்பாக்கி எடுத்து தலைமை தளபதியை தவிர மீதம் இருந்த 3 பேருக்கும் மண்டையிலேயே குண்டை இறக்கி மாடரா பண்ணிடுறான். இதை பார்த்து பதறி போன பெரிய தளபதி சூட்கேஸை திறந்து காட்டி மொத்த பணமும் உனக்கு தான் சொல்லவன் சரிடா அண்ணன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷாட்கன்னை தூக்கி பெரிய பொத்தலை தளபதிக்கு போட்டு அவர் கதையும் முடிச்சு விட்டுறான் வில்லன். இன்னொரு பக்கம் கோடாரியை வச்சு லாக் பண்ணி வச்சிருந்த டீம் கதவை உடைச்சிட்டு ஒரு 3 பேர் மட்டும் ஒவ்வொரு பெட்டியா செத்து கிடக்குற சோல்ஜரை பார்த்துக்கிட்டு ஹீரோவை தேடி கடைசி பெட்டிக்கு வராங்க. அங்க என்னன்னா ஹீரோ ஏவுகணையை ஏரோப்ளேன் ஆக்கி கிளப்பிட்டு வில்லனை நோக்கி மின்னல் வேகத்துல தண்டவாளத்துல போறாரு. ஏவுகணை விட்ட நெருப்புல மீதம் இருந்த 3 பேரும் சாம்பலா போயிடறானுங்க. இங்க ட்ரெயின் நமக்கு தான் பணமும் நமக்கு தானு ஜாலியா இருக்க வில்ல
திடீர்னு அவன் இருக்க பெட்டியில இருக்க பொருள் எல்லாம் அதிர்றத பாக்குறான். ஹீரோ ஏவுகணைக்கு பக்கத்திலேயே சிட்டிங்க போட்டுட்டு வந்து வில்லன் இருக்க பெட்டி வந்ததும் ஒரு ஜம்பிங்க போட்டு பறந்து வந்து வில்லனுக்கு வாயிலேயே வதக்கு வதக்குன்னு குத்தி வாயை உடைச்சு விட்டுறாப்ல. அப்படியே அவனோட கழுத்து நெரிச்சு கொல்லலன்னு பார்க்கும்போது ஹீரோவை கீழே தள்ளி விட்டு ஒரு டேபிள அவர் மேல சாட்சி போட்டு திணற அடிய போடுறான் வில்லன். அப்படியே ஹீரோ மயங்கவும் பணப்பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வில்லன் கிளம்ப பார்க்க தலைவன் மேல கடந்த டேபிள தள்ளி விட்டுட்டு நான் இன்னும் சாகலடான்னு வில்லன்ட்ட சண்டைக்கு போக அவரை பிடிச்சு வாஷ் பேசனுக்குள்ள முக்கி கொல்ல பாக்குறான் வில்லன். உடனே வாஷ் பேசனுக்குள்ள கடந்த ஸ்பூனை எடுத்து வில்லனோட காலிலே குத்த அவன் அதை புடுங்கி அவர் முதுகுலேயே குத்தன்னு 2 பேரும் ஸ்பூன் குத்தி விளையாட்ட விளையாடுறாங்க. அது பத்தாதுன்னு பாட்டில் உடைக்கிற விளையாட்ட ஹீரோ ஸ்டார்ட் பண்ண பார்க்க வில்லன் என்ன கோவத்துல இருந்தானோ ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஹீரோவோட மூஞ்சி மேலேயே நங்குன்னு அடிய போட்டு முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணி விட்டுறான் வில்லன். அதோட ஒரு மம்பட்டியை எடுத்து ஹீரோக்கு தாடையோட சேர்த்து ஒரு அடிய போட அவரு பறந்து போய் ஏவுகணை பக்கத்திலே விழுந்துடுறாரு. அப்படியே அவர் முன்னால வந்து நின்னு உனக்கு கடைசி ஆசை ஏதாச்சும் இருந்தா சொல்றான்னு வில்லன் கேட்க நம்ம தலைவன் ஏவுகணைய டைட் பண்ண கட்டி வச்சிருந்த போல்ட வாயில இருந்து துப்புறாரு. செஞ்சுட்டாண்டா செய்யுன்னு வில்லன் அங்கிருந்து ஓட அவனை விரட்டிட்டு ஏவுகணையும் அந்த பெட்டிக்குள்ள போகுது. வில்லன் உள்ள ஒரு இடத்துல விழுந்து கிடக்க அவன் முகத்துக்கு பக்கத்துல போய் ஏவுகணை நிக்குது. ஹீரோ அவர் இருந்த டிராலிய பிரேக் பிடிச்சு நிப்பாட்டிடுறாப்ல. வில்லன் இருக்க பெட்டி மட்டும் இன்ஜினோட சேர்ந்து ரொம்ப தூரம் போயிருது. அப்ப திடீர்னு ஏவுகணை ட்ரிகர் ஆகி வில்லனோட நெத்திலேயே ஒரு சொருவலை போட்டு வெடிச்சு அவதார் படத்தோட அடுத்த பார்ட்டுக்கு வில்லனோட கால் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருது. ஹீரோ சேதாரம் இல்லாம இருக்க அந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு வெடிச்சு எறிகிற நெருப்பை பார்த்து நிம்மதி ஆகுறாரு. அதோட ஹீரோ அந்த டிராலியில அவரோட மரக்கட்டைகளை ஃபுல்லா ஏத்திக்கிட்டு பின்லாந்தோட பார்டரை வந்து சேர்றாரு. அங்க இருக்க 2 கார்டும் அவரோட பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணிட்டு யோ ஆண்டவரே நீயானு ப்ராப்பர் சல்யூட்டை போட்டு வரவேற்கிறாங்க பின்லாந்துக்குள்ள. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. தேங்காய் எண்ணெயில போரிங் பவுடரை கலந்து காயத்துக்கு போட்டு மொத்த புண்ணையும் ஆத்திட்டு கொண்டு வந்த மரக்கட்டையை வச்சு பின்லாந்துல வீடை கட்டிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு டாமி அங்க வர சில பேரை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. வரவேெல்லாம் கையில கோடாரி சுத்தின்னு கொண்டு வரவும் தலைவனும் வேகமா கோடாரி எடுத்துட்டு சண்டைக்கு தயாராகிறாரு. வந்த 8 பேரும் நாங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்கவும் மனுஷன் அப்படியே கண்ணு கலங்கி நிக்க நீங்க ஒன்னும் சொல்ல வேணான்னு 8 பேரும் வீடு கட்ட ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வீடு கட்டுறத பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோவா காட்டி படத்தையும் அப்படியே இனிமையா முடிக்கிறாங்க. படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க சிசு 1 பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில். இவன் உங்கள் யாரோ.